Hello friends, welcome to Nirmala's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கோம் फ्रेंड्स. இது வந்து பருப்பு போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேர் ஒப்பட்டுன்னு கூட சொல்வாங்க கர்நாடகா பக்கம். இது உகாதியோட ஸ்பெஷல். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம வந்து தோரப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து 250 கிராம் தோரப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பருப்பில் செய்யும் போது தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒப்பட்டோட டேஸ்ட்டு, அதாவது பருப்பு போலியோட டேஸ்ட்டு. இது வந்து கடலை பருப்பில் கூட செய்வாங்க. நான் எப்பவுமே தோரம் பருப்பில் தான் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா 2 முறை நான் வந்து கழுவி எடுத்துன்னு வந்துடுறேன். நான் எடுத்துருக்கிற தோரப்பருப்பு வந்து நல்லா ஃபைன் குவாலிட்டி தோரப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து தூசி மண் எதுவும் இருக்காது, இல்லை க்ளீன் தோரப்பருப்பு தான். இப்போ நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வைக்கலாம். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து 3 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட செய்யலாம். நான் மைதா மாவில் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மெல்லிசான சிரோட்டி ரவை தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கேசரி எல்லாம் செய்வோம் இல்லை, அந்த சிரோட்டி ரவை தான் எடுத்திருக்கேன் நான். ரவை வந்து மைதா கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து கலரு நல்லா வரும். நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். முதல்ல நம்ம வந்து மாவு, மஞ்சள் பொடி, இந்த ரவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பருப்பு போலி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். எனக்கு வந்து டோட்டலாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆச்சு இதுக்கு ஊற்றி பிசைறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிசைஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு பேசினோம். இப்போ நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கிறது நான். இதை வந்து நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்ச பிறகு நம்ம வந்து எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைய போகிறோம் நல்லா. பாருங்கள், நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ வந்து இது எண்ணெயெல்லாம் இது வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் இந்த மாவு. அது வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஊற்றின எண்ணெயெல்லாம் இது மாவு எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். எண்ணெய் சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து பருப்பு போலி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இருக்கிற எண்ணெய் எல்லாம் கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த எண்ணெய் சேர்க்குறது அவ்வளோவே தான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எண்ணெய் தேவைப்படாது. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். நல்லா கையில் வச்சு நல்லா அழுத்தி நம்ம பிசையும் போது தான் நமக்கு வந்து ஒப்பட்டு வந்து நல்லா வரும். இந்த மாதிரி பிசையணும் நம்ம. இன்னும் ஒரு 1 மினிட் அப்படி நம்ம வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம். இது வந்து பிசைஞ்சிட்டு நல்லா ரவுண்டாக மாவு பிடிச்சிட்டு இதுக்கு இருக்கிற எண்ணெய் எல்லாம் நம்ம இது மேலே ஊற்றி நம்ம வந்து நல்லா ஊற வைக்கலாம். இது வந்து எண்ணெயில் தான் ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒப்பட்டு சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு காயக்கூடாது. அதனால நான் வந்து எண்ணெய் எல்லாம் மேலே ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா உறிஞ்சி அதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரும். இப்போ வந்து நான் முடிச்சிட்டேன். நம்ம வந்து இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் அப்படியே வைக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒப்பட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும். 5 மணி நேரம் உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஆகலைன்னா 2 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து நான் மூடி போட்டு எடுத்து வச்சிடுறேன். பூரணம் செய்கிறதுக்கு நம்ம வந்து பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அந்த பருப்பு வந்து நல்லா ஊறியிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம ஊறணும். இது வந்து நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறியிருக்கு இந்த பருப்பு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பூரணம் நல்லா வரும். இந்த மாதிரி ஊறிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம்னா. இப்போ நான் வந்து கடாய் தான் எடுத்திருக்கேன். கடாயில் வந்து இந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து கடாயில் சேர்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து இந்த தண்ணியில் வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இந்த எண்ணெய் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதுக்கப்புறம் மேலே வந்து நொறிச்சி வராது, அதனால நம்ம வந்து எண்ணெய் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வெயிட் பண்ணலாம் நம்ம இது வேகிற வரைக்கும். இப்போ வந்து இது கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து கொச்சி நல்லா வெந்து வரும். இது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த பருப்பு வேகும் போதும் நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, ஓப்பனில் தான் வேக வைக்கணும். அது ஓப்பனில் வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. இந்த பருப்பு வெந்துன்னு இருக்கும்போது மேலே ஆடை வருது பாருங்கள், இந்த ஆடையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது வந்து தேவைப்படாது, எடுத்து இது வந்து கீழே கொட்டிடலாம். இந்த ஆடை வந்து இது வேண்டாம் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பருப்பை. இந்த உகாதிக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு போலி உகாதிக்கு தான் செய்யணும்னு இல்லை, சும்மா கூட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். பருப்பு போலி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிடும் போதும். கையில் பிடிச்சி பார்த்தாக்கா நமக்கு வந்து இந்த பருப்பு வந்து வெந்திருக்கிறது தெரியும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போ வெந்துடுச்சு. நான் வந்து கையில் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து நல்லாவே இது ஆகுது, ஒடியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வந்து வேகணும் பருப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இது வந்து மண்டை வெல்லத்தான் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை 1.5 கப் ஆகிற அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பருப்பில். இந்த பருப்பில் தண்ணி இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து இதில் தண்ணி இல்லை, அதனால நான் வந்து அப்படியே வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப்பு பருப்புக்கு நமக்கு 1.5 கப்பு அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கரைஞ்சி இது வந்து நல்லா ஒரு தண்ணி மாதிரி பதத்துக்கு வரும். இது வெல்லம் வந்து நல்லா க்ளீனான வெல்லம் தான் எடுத்திருக்கேன் நான். இது வந்து வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எதனா மண் தூசி இருக்கிற வெல்லம் எடுத்திங்கன்னா அதை வந்து வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொச்சி இது ஒரு கெட்டி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வேகிறதுக்குள்ளலாம். இப்போ வந்து நான் இறக்கிட்டு இது வந்து நல்லா கூடலாம். ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துனாலாம், நல்லா மையாக அரைச்சி எடுத்துனாலாம். இப்போ வந்து நான் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது கூடவே நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் மறந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் ஏலக்காய் சேர்த்தேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ வந்து நம்ம பூரணத்தை ஆட்டி எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த பூரணம் எதனா நமக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வில் சூடாக்கிட்டு அதை வந்து நல்லா இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்போ வந்து கெட்டி பதத்துக்கு வரும். இப்போ நம்ம வந்து இப்போ வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பூரணத்தை சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இது வந்து கெட்டியாகும். அதுக்குள்ளேயோ பாருங்கள், நான் வந்து சேர்த்துட்ட பாத்திரத்தில். இது தேவைப்பட்ட நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் அப்போவே சேர்க்கல. இப்போ வந்து ஏலக்காவை வந்து பொடி பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்தியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஏலக்காவை சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து மாவு பார்க்கலாம். நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து கை வச்சது உள்ளே போகுது பாருங்கள். அதுக்கப்புறம் டபுளாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இது வந்து நல்லா அடித்து பிசையணும். நம்ம பரோட்டாக்கு எப்படி அடிக்கிற மாவு அந்த மாதிரி அடித்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ வந்து நல்லா சாஃப்டாகவும் பாருங்கள், எனக்கு வந்து இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மாவு. இப்போ வந்து இதை வந்து எடுத்த உடனே வருது பாருங்கள். மாவு வந்து சரியாக ஊறலைன்னா நமக்கு வந்து மாவு எடுக்கும் போது ரப்பர் மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு வந்து இது சரியாக ஊறலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எடுத்த உடனே எனக்கு மாவு வருது. நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு தட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 எடுத்திருக்கேன். 5 மாவு பூர்ணம், அதுக்கப்புறமா 5 மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூர்ணம் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் பூர்ணம். அப்போ தான் நமக்கு வந்து போலி தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட் வந்து நம்ம போலி தட்டுற ஷீட் தான், கடையெல்லாம் கிடைக்கும். நம்ம போலி தட்டு செய்கிற ஷீட் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம ரவுண்டாக தட்டிக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக ரவுண்டாக தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பூர்ணத்தை எடுத்து நடுவில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஃபில் பண்ணி பேக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து தட்டு போகிறோம்.
போலி தட்டும் போதும் நம்ம வந்து பொறுமையாக தட்டலாம், நமக்கு வந்து ஒன்றும் அர்ஜென்ட்டு இல்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து தட்டி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸாக நம்ம பண்ணிக்கலாம் மெல்லிசா. இப்போ நான் வந்து கல் வச்சுருக்கேன், தோசை தவா வச்சுருக்கேன். அந்த தோசை தவா மேலே தான் நம்ம வந்து இந்த கவரோடு எடுத்து தூக்கி போட போகிறோம். இப்போ வந்து தோசைக்கல் காஞ்சிடுச்சு, நம்ம வந்து ஒவ்வொட்டை வந்து நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இது வந்து திருப்பி போட்டு நம்ம நிதானமாக எடுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுச்சு. இப்போ இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெய்யனா சேர்க்கலாம், இல்லை எண்ணெய்னா சேர்க்கலாம். நான் இன்னொன்று கூட தட்டி காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யும் போதும் நமக்கு வந்து ஒவ்வொட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு 5 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். மேலே வைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து பருப்பு போட்டிருக்கிறது, பருப்பு வந்து ஒரு ஊசி போன வாசனை வரும் மேலே வச்சோம்னாக்கா. அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு சுற்றியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சூடாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆனோன்னு இல்லை, ஏன்னா மாவு உள்ளே இருக்கிறது வந்து நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் மேல் மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது. அதனால நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நான் எல்லா போலியும் செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த போலிக்கு வந்து தேங்காய் வேணுன்றவங்க இது வந்து பருப்பும் வெல்லம் வேக வைக்கும் போதே நீங்கள் வந்து தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவிட்டு சேர்த்துக்குங்க, அப்போ அது ஒரு தனி டேஸ்ட்டாக வரும். எனக்கு தேங்காய் பிடிக்காதுன்றதுனால நான் தேங்காய் சேர்த்துக்கல. இப்போ நான் வந்து சர்விங் தட்டில் வச்சுட்டு நான் வந்து நெய் ஊற்றி சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.